குலசேகரப்பட்டினத்தில் களை கட்டும் தசரா திருவிழா. இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கும் வாய்ப்பு. சென்னையில் வரக்கூடிய சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக, தவேக இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? கரூர் நெரிசலில் 41 பேர் இறந்த நிலையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு ஆயுத பூஜை. பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் வாழைக்கன்று கட்டி மாலை அணிவித்து கொண்டார். தலைமையிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. தவேக மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசலின் போது மின்விளக்கு ஜெனரேட்டரை ஏற்பாடு செய்தவர்களிடம் விசாரணை. தடுப்புகளை உடைத்துக் கொண்டு யார் யார் வந்தார்கள் என்பது குறித்து விசாரிக்கிறது காவல்துறை. RSS நூற்றாண்டுக்கு அஞ்சல் தலை நாணயத்தை பிரதமரே வெளியிடக்கூடிய அவல நிலை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இந்தியாவை மீட்க காந்தி பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்றும் வேண்டுகோள். விஜய் தங்களின் பிடியில் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். பாஜகவை விஜய் எதிரியாக கருதுவதாகவும் பேர். ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்க எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? GK மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கிய ராமதாஸ். பாமக இளைஞரணி தலைவராக மீண்டும் நியமனம். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு காவி துண்டு அணிவித்த பாஜக மாநில பொறுப்பாளர். அருங்காட்சியக நிர்வாகிகள் விசாரணை. இலாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் திறக்கப்பட வாய்ப்பு. தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது வருடாந்திர பிரம்மோற்சவம். உலக அளவில் இதுவரை யாரிடமும் இல்லாத அளவுக்கு சொத்துக்களுடன் எலான் மஸ்க் 44 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக போர்ப்ஸ் தகவல். சீனாவில் களை கட்டிய தேசிய தின கொண்டாட்டம். பிரமிக்க வைத்த ட்ரோன் ஷோ. துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன மேற்கிந்திய தீவுகள் அணி. 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்திய சிராஜ். குலசேகரப்பட்டினத்தில் களை கட்டும் தசரா திருவிழா. இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கும் வாய்ப்பு.
சென்னையில் வரக்கூடிய சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக, தவேக இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? கரூர் நெரிசலில் 41 பேர் இறந்த நிலையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு ஆயுத பூஜை. பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் வாழைக்கன்று கட்டி மாலை அணிவித்து கொண்டார். தலைமையிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. தவேக மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசலின் போது மின்விளக்கு ஜெனரேட்டரை ஏற்பாடு செய்தவர்களிடம் விசாரணை. தடுப்புகளை உடைத்துக் கொண்டு யார் யார் வந்தார்கள் என்பது குறித்து விசாரிக்கிறது காவல்துறை. RSS நூற்றாண்டுக்கு அஞ்சல் தலை நாணயத்தை பிரதமரே வெளியிடக்கூடிய அவல நிலை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்தியாவை மீட்க காந்தி பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்றும் வேண்டுகோள். விஜய் தங்களின் பிடியில் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். பாஜகவை விஜய் எதிரியாக கருதுவதாகவும் பேர். ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்க எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கிய ராமதாஸ். பாமக இளைஞரணி தலைவராக மீண்டும் நியமனம். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு காவி துண்டு அணிவித்த பாஜக மாநில பொறுப்பாளர். அருங்காட்சியக நிர்வாகிகள் விசாரணை. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் திறக்கப்பட வாய்ப்பு. தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது வருடாந்திர பிரம்மோற்சவம். உலக அளவில் இதுவரை யாரிடமும் இல்லாத அளவுக்கு சொத்துக்களுடன் எலான் மஸ்க் 44 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக போர்ப்ஸ் தகவல். சீனாவில் களை கட்டிய தேசிய தின கொண்டாட்டம். பிரமிக்க வைத்த ட்ரோன் ஷோ. துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று. வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன மேற்கிந்திய தீவுகள் அணி. 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்திய சிராஜ்.